கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீத புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசி. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். துன்மார்க்கருடைய வழியில் ஆலோசனையில் நடவாமல், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் அப்படிதான் நேற்று நம்ம ஆரம்பிச்சு துன்மார்க்கர்னா யாரு, துன்மார்க்கர்கள் எப்படிப்பட்டவங்க, துன்மார்க்கர்களுடைய நிலவரம் என்னவா இருக்கும், அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படி சொல்லி அநேக விஷயங்களை நம்ம எழுத்தின் பிரகாரமா சில காரியங்களை பார்த்தோம். ஒரு வசனமும் இன்னும் கொஞ்சம் இருக்கு, இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. அவனுக்கு ஒன்றுமில்லாமல் போனதினால் பயங்கரம் அவன் கூடாரத்தில் குடியிருக்கும், கந்தகம் அவன் வாசஸ்தலத்தின் மேல் தெளிக்கப்படும். அவனுக்கு ஒன்றுமில்லாமல் போனதினால், நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு எழுத்தின் பிரகாரம் சம்பாதித்தாலும் ஒன்றுமில்லாமல் போனபடினால் அப்படின்னா அவைக்குரிய அனுபவத்துல இது எடுத்தோம்னா ரட்சிப்பு, விசுவாசம், நம்பிக்கை, தெய்வ பக்தி, தெய்வீகமான காப்பியங்கள், ஆண்டவருக்காக படுகிற பிரயாசம், ஆண்டவருக்காக நம்ம பண்ற தியாகம், ஆண்டவருக்காக நம்ம பண்றதான போராட்டம், நம்ம நிந்தை அனுபவிக்கிறோம், பல பாடுகள் படுறோம், இதெல்லாமே இருக்காது. இதெல்லாம் இருக்காது, இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அப்படி ஒண்ணுமே இல்லாத போனதுனால இப்ப ஆண்டவர் குக்கத்து பாப்பார், எதனா இருக்கா, நன்மை இருக்கா, நன்மை இருக்கா, எதுவுமே இல்லை. கந்தகத்தை தீ தெளிப்பார், நரகத்துல போய் விழுந்துரும். ஆகவே துன்மார்க்கர்கள் எந்த இடத்துக்கு போவாங்க? இப்போ 16வது வருஷம், கீழே இருக்கிற அவன் வேர்கள் அழிந்து போகும், மேலே இருக்கிற அவன் கிளைகள் பட்டு போகும். முதலாவது கீழே இருக்கிறதான வேர்கள் அப்படி சொன்னா இவனுக்கு அப்புறமா வர சந்ததி, இவனுக்கு அப்புறமா வர சந்ததி தேவ சமூகத்தில் இருக்காது, அது அழிஞ்சு போகும், இவங்களோட காலி ஆயிடும். இப்ப இவங்களுக்கு கீழே இருக்கிறதான வேர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆகுமே. அப்ப இவங்களுக்கு இருந்த அந்த பக்தி இவங்களுக்கு பின்னால வரவங்கிட்ட இருக்காது. வேத வசனங்களை சரியான விதத்துல நம்ம படிச்சாதான் அதுல இருந்ததான காரியங்களை நம்மளால விளங்கி கொள்ள முடியும். கொஞ்சமாவது பயம் வரும். இப்படியே நீங்க ஒன்னாலாம படிச்சிருக்க மரத்தை பத்தி தானே சொல்லி இருக்குது, மரத்தை பத்தி தானே சொல்லி இருக்குன்னு நம்ம போயிட்டோம்னா அவ்வளவுதான். ஏன்னா இது துன்மார்க்கனை பத்தி பேசிட்டு அவனை பத்தி பேசிட்டு வரும்போது இந்த மரத்தை அவங்க உதாரணமா வைக்கிறாங்க. அப்ப மரத்துக்கு வேறு எது, இன்னொரு சந்ததியை உருவாக்கும். அது மரத்தை வெட்டினா கூட மரத்து வேர்ல இருந்து ஒரு களை முளைச்சி வந்து மரமா மாறிடும், மரமா மாறிடும், அதுல இருந்து நிறைய மரம் வரும். அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள வந்து அநேக பிள்ளைகள் பிறக்கிற மாதிரி அது. அப்ப கீழே இருக்கிறதான வேர் அழிஞ்சு போயிடும். இவனுக்கு அப்புறமா வேற ஒரு ஆளும் இந்த சபைக்குள்ள வந்து உட்கார மாட்டாங்க, இவரோட க்ளோஸ் ஆகும். நிறைய பேர் சொல்றீங்களே, அந்த ஒரு மனுஷங்க தான் இருந்தாங்க, அவங்கள அப்புறம் பிள்ளைங்க வரமாட்டாங்க. அவங்களாம் வந்தாங்க, அவங்க பிள்ளைங்க கிடையாது. இவங்க இருந்தாங்க, இவங்களுக்கு அப்புறமா ஆள் இல்லாம போயிட்டாங்க. இப்ப அவங்கெல்லாம் வேற மாதிரி இருக்கிறாங்க அப்படி சொல்றாங்க இல்லையா? இவங்கெல்லாம் துன்மார்க்கமா ஜீவிச்சுட்டு போறதான ஆட்களுக்கு தான் சந்ததி இங்க மறுபடியும் நிக்க. நல்லா தெரிஞ்ச, நான் ஆண்டவருக்குள்ள நிக்கிறேன் அப்படி சொன்னா என் சந்ததிக்கு சந்ததி. ஆண்டவர் அதனால தான் ஆபிரகாமுக்கு நிச்சயத்தோட சொன்னார், உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் இந்த இடத்த நான் தருவேன். அப்படின்னா நீ உண்மையா இருக்கிறதுனால உன் பிள்ளைகளுக்கு இந்த இடம் கிடைக்கும், நீ எனக்கு படுத்திருக்கிற இடத்த உன் பிள்ளைகளுக்கு தருவேன். ஈசாக்குக்கும் சொன்னார், உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் தருவேன். யாக்கோபுக்கு படுத்துட்டு இருக்கிற அவனை பார்த்து சொல்றான், நீ படுத்திருக்கிற இடத்த உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன். இந்த சந்ததி சுதந்திரமா, அவங்களுக்கெல்லாம் இன்னும் பிள்ளை பிறக்கல, ஆபிரகாமுக்கு இன்னும் பிள்ளை பிறக்கல. அப்போ பின்வரும் சந்ததி உன் வேர் அற்று போகாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னா பார்த்தீங்களா? உன் வேர் அற்று போகாது, உன் வேர் நினைச்சு நிற்கும், உன் வேர் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும், அதுக்கு நான் துணையா நிற்பேன் அப்படி சொல்றேன். அவங்க செத்து போனா கூட. அப்போ மேல இருக்கிறது இப்ப மறுபடியும் படிக்கும் 16வது வசனம், கீழே இருக்கிற அவன் வேர்கள் அழிந்து போகும், மேலே இருக்கிற அவன் கிளைகள் பட்டு போகும். மேலே இருக்கிற அவன் கிளைகள்னா அவங்க கூட இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறாங்க பாருங்க. துன்மார்க்கர் ஒரு வீட்டுல இருக்கிறான் அப்படி சொன்னாக்கா, இல்ல ஒரு வீட்டுல இருக்கிறான் அப்படின்னா அவங்கள சுத்த மரத்தை சுத்தி கிளைகள் இருக்கு இல்லையா, இது இவங்களால உண்டாக்கப்பட்டது, இது இவங்களால சம்பாதிக்கப்பட்டது, அதெல்லாம் பட்டு போயிட்டே இருக்கும், ஜீவன் அற்று போகும். இவங்க பண்ற அநியாயத்தை நிமித்தம் இவங்களை பார்த்து அவங்க இடறி 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 போயிட்டே இருப்பாங்க. அப்ப இவங்க கிளையெல்லாம் பட்டு போச்சுன்னா என்ன இருக்க போகுது யோசித்து பாருங்க, சொல்லுங்க. அது வந்து அப்படியே ஒரு மாதிரி வேற மாதிரி தெரியும், பயங்கரமா. அதெல்லாம் இலை இருக்காது, கனி இருக்காது, ஒன்றும் இருக்காது, இலையா இருக்காது, கனியா இருக்காது. அந்த ஒரு இடத்துக்குள்ள நம்ம வந்துடக்கூடாது, அந்த ஒரு இடத்துக்குள்ள நம்ம வந்துடக்கூடாது. நம்ம மேலேயும் செழிப்பா இருக்கணும்,
நம்ம பின் சந்ததியும் தேவனுடைய வீட்டுல நிலைச்சு நிற்பேன். ஆண்டவரே, என்ன மாத்திரமல்ல, என் பிள்ளைகளையும் நீ பாதுகாத்துதான் ஆகணும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கும் நீ ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். நான் இடத்துக்குள்ள வாங்க தயவு செய்யணும், இல்லைன்னா கஷ்டம். இந்த மெசேஜ் எல்லாம் கேட்டுட்டு வேற மாதிரி போயிடாதீங்க. 17ஆம் வருஷம். அவனை நினைக்கும் நினைப்பு பூமியிலிருந்து அழியும், வீதிகளில் அவன் பேர் இல்லாமற் போகும். அவனை நினைக்கிற நினைப்பு அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் நீதிமானா இருந்தா என்னை யாரெல்லாம் நினைப்பாங்க, அவர்கிட்ட சொன்னா அவர் ஜெபம் பண்ணுவாரு, அவர்கிட்ட போய் பேசும் அப்படின்னு நம்மள நினைப்பாங்க. அப்ப நம்ம கிட்ட தேடி வருவாங்க, கொஞ்சம் ஜபிச்சுக்கிறீங்களா, இந்த விஷயத்துக்காக கொஞ்சம் ஜெபம் பண்றீங்களா, நீங்க உங்க சபைக்கு போறீங்களே அந்த சபையில சொல்லி அதுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்றீங்களா அப்படி சொல்றாங்களே. அதெல்லாம் நம்மள நினைக்கிற நினைப்பு, உலகத்தான் நினைக்கிற நினைப்பு. நம்மள நினைக்கிற நினைப்பு மறந்து போயிடும் அப்படி சொன்னாங்க. ஐயோ, அவங்ககிட்டயா, அவங்க மோசமா இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் நம்ம காரியம் ஜனத்தை சொல்றது அவங்ககிட்ட வேணா அப்படி சொல்றாங்க தெரியுங்களா. அப்ப நம்மள நினைக்கிறாங்களே, நன்மையாய் நினைக்கிற அந்த நினைப்பு மறந்து போயிடும். மறுபடியும் படிங்க. ஒரு வசனத்தை திருப்பி 2 வாட்டி படிச்சாதான் அவங்க கரெக்டா உள்ள போய் சேரும். அவனை நினைக்கும் நினைப்பு பூமியிலிருந்து அழியும். அவனை நினைக்கிற நினைப்பு பூமியிலிருந்து அழிந்துவிடும். பூமியிலிருந்து அழிந்துவிடும். பூமியில யாரு இருக்கா? ஜனங்க, மற்ற ஜனங்க தான் இருக்கிறாங்க, அது அழிஞ்சு போயிடும். அடுத்தது, வீதிகளில் அவன் பேர் இல்லாமல் போகும். வீதிகளில் அவர் பேர் இல்லாமல் போயிடும். அப்ப அவர் நடந்து போறாரு வச்சுங்க, நடந்து போயிட்டு பேர் அவரை பத்தி பேசிப்பாங்க. ஐயோ, என்ன சூப்பரான ஆள் தெரியுமா, நாங்க அப்படி கஷ்டப்பட்டோம், ஜபிச்சு உதவி செய்தார். இவர் ஜெபம் பண்ணதுனால தான் இப்ப நாங்க இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். இவங்க ஜெபம் பண்ணதுனால இந்த கஷ்டத்துல இருந்து நாங்க தப்பிச்சு வந்தோம். இப்படி ஜெபம் பண்ணது தெரியுமா இவரு எங்களுக்காக. நாங்க கஷ்டப்படும் போது இவர் வீட்டுல கஷ்டமா எங்களுக்காக வந்து அழுதார், புலம்பனார். நம்ம போன போய் பேசிப்பாங்க வீதியில. அதுக்கப்புறமா துருமார்க்கிறான்டா நம்மள யாரும் பேச மாட்டாங்க. வீதியில நம்மளை பார்த்து கண்டுக்கவே மாட்டாங்க. வீதியில அவன் பேர் இல்லாம போயிடும், அவனை பத்தி பேசுற ஆள் இல்லாம போயிடும். 18ஆவது வருஷம். அவன் வெளிச்சத்திலிருந்து இருளில் துரத்தி விடப்பட்டு பூலோகத்தில் இருந்து தள்ளுண்டு போவான். இந்த இடத்துல அவன் வெளிச்சத்திலிருந்து இருளிலே தள்ளப்பட்டு போவான் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? வெளிச்சத்துல இருக்கன்னா எல்லாருக்கும் தெரியும் என்ன. இப்ப நான் ஒரு ஊர்ல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, இவர் எங்க இருக்கிறாரு? இந்த ஊர்ல தான் இருக்கிறார், இந்த ஊர்ல இருக்கிறார். இவர் இன்னார், இவர் இப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்ட காரியத்தை பேசுவார், இப்படிப்பட்ட கிரியை செய்வார் அப்படி சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அதுதான் வெளிச்சத்துல இருக்கிறேன். ஆனா இருள தள்ளப்படுவேன் அப்படி சொன்னாக்கா, நான் யாருன்னே தெரியாம போயிடுவேன். இவர் யாரு, என்ன, எப்படிப்பட்டவர், எல்லாராலும் மறக்கப்பட்டுவான். எல்லாராலும் மறக்கப்படக்கூடியதான் இந்த இருளிலே தள்ளப்படுறது. அப்ப எல்லாராலும் மறந்து யாருமே தெரியாம அடையாளம் இல்லாம தெரியும். நம்மளை பத்தி யாருக்குமே தெரியாது, நம்மளை பத்தி யாருக்குமே தெரியும். பூமியில நான் இருக்கிறேன், வெளிச்சத்துல இருக்கிறேன்னா என்னால யாராவது நன்மை அடையணும், என்னால யாராவது தெய்வத்தை பத்தி ஏத்துக்கணும், என்னால யாராவது ரட்சிக்கப்படணும், என்னால யாராவது விடுதலையாக்கப்படணும், என்னால யாருக்காவது நன்மை உண்டாகணும், என்னால யாராவது சந்தோஷப்படணும், என்னால யாராவது ஆசீர்வதிக்கப்படணும். இது தாங்க வெளிச்சத்தில் தெரியுது. நான் இருளுக்குள்ள போயிட்டேன்னா என்னால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, என்னால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் பூமியில இருந்து கூட கீழே போயிடும். படிக்க மறுபடியும் அந்த அவசரத்தை. அவன் வெளிச்சத்திலிருந்து இருளில் துரத்தி விடப்பட்டு பூலோகத்தில் இருந்து தள்ளுண்டு போவான். அவன் பூலோகத்தில் இருந்தே தள்ளுண்டு போவான். எல்லாருடைய இருதயத்திலிருந்தும் தள்ளுண்டு போவான். யாருடைய மனதிலும் இருக்க மாட்டான். பூலோகத்திலிருந்தும் தள்ளுண்டுவான். 19ஆவது வசனம். அவன் ஜனத்துக்குள்ளே அவனுக்கு புத்திரனும் இல்லை, பௌத்திரனும் இல்லை. அவன் வீட்டில் வித்தியாய் இருக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. புத்திரனும் இல்லை, பௌத்திரன் என்னது? புத்திரனும் இல்லைன்னு சொல்றாங்க, பௌத்திரன் என்னது? ஏன்னா நீங்க படிக்கிறீங்களா, உங்களுக்கு தெரியும் இல்லையா? பௌத்திரன் அது பௌத்திரன். பௌத்திரன் சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது பௌத்திரன் பௌத்திரன் நல்லது புரியல, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பரவாயில்ல. புத்திரர்னாக்கா பிறந்தவங்க. புத்திரர்னா எனக்கு பிறந்த உங்க 2 பிள்ளைங்க, உங்களாம் புத்திரர். பௌத்திரன்னா இனிமே பிறக்க போறவங்க, இனி ஒரு சந்ததி பிறக்கும், இனி பிறக்க போறவங்க தான் பௌத்திரர். அதாவது பிறந்த சந்ததியும் இருக்காது, பிறக்க போற சந்ததியும் இருக்காது, இனி ஒரு சந்ததி பிறக்காது. அதான் பௌத்திரம். நான் இந்த வசனத்தை படிக்கும் போது எனக்கும் சந்தேகம் வந்துச்சு, பௌத்திரம் தான் நாங்க பௌத்திரம். நான் போய் எங்க கத்துக்கிறது? யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஆண்டவர்கிட்ட தான் கேட்க முடியும். முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆண்டு சொல்லுவாரு, நம்மளை பார்த்து கரெக்டா சொல்லிக்கணும். ஒரு காரியத்தை நம்ம ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா
தப்பா பேசி சொல்லிடக்கூடாது. தப்பா சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு காலங்காலமா அதையே பிடிச்சி வச்சுப்பாங்க. அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு தெரியலன்னா அதை பத்தி நான் பேசவே மாட்டேன். எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அதை பத்தி நான் வாய் திறக்க மாட்டேன். ஏன்னா தவறா என் இஷ்டத்துக்கு எதையும் சொல்லிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் டீட்டெயிலா தெரிஞ்சு மாற்றம் இல்லாத பதிலாக இருக்கணும். அதனால தான் உங்களை நான் கேள்வி கேட்கறேன். இப்ப கேள்வி கேட்டு சொல்லும் போது இந்த விஷயத்தை நீங்க மறக்க மாட்டீங்க. இதை படிக்கும் போதும் உங்களால மறக்க முடியாது. அவளுக்கு என்னெல்லாம் இருக்காதான், 2 காரியத்தைனாக்கா புத்திரன் தெரியும், அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க. பவித்திரன்னா என்னதுன்னு எனக்கு தெரியாம போச்சு. அதுக்கப்புறமா நான் ஆண்டவர் சமூகத்துல கேட்டு எப்படி அதையும் இதையும் பரட்டி உருட்டி பார்த்து இது தெரிஞ்சிச்சு. ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட தேடுங்கள், அப்பொழுது கண்டறிதல். இப்ப தேடிதான் எடுக்கணும். படிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. 19. அவன் ஜனத்துக்குள்ளே அவனுக்கு புத்திரனும் இல்லை, பௌத்திரனும் இல்லை, அவன் வீட்டில் மீதியா இருக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. பாத்தீங்களா, அவன் வீட்டுல மீதியா இருக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை அப்படி சொன்னாக்கா இனிமே ஒரு சந்ததி உருவாக்கப்படாது, அவனோட க்ளோஸ் ஆகும். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாதே அப்படி சொல்லும் போது அது வேற மாதிரி போகுது. அது வேற மாதிரி போகுது. 20வது வசனம். அவன் காலத்தோர் அவன் நாளுக்காக திடுக்கிட்டது போல பின்னடி யாரும் பிரமிப்பார்கள். அவனுடைய காலத்தோர் என்னது? அவனுடைய காலத்தோர் அப்பனாக்கா இந்த வசனம் சொல்லப்படுறது போல அவன் காலத்து ஜனங்கள், அவனை சூழ்ந்து சுத்தி இருக்கிறதான ஜனங்கள், அவனுக்கு நடந்த காரியத்தை திடுக்கிடுவாங்க. அம்மா இவனுக்கு இப்படி நடந்துச்சு, இந்த குடும்பத்துக்கு இப்படி நடந்துச்சு, இந்த குடும்பத்துக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படி சொல்லி திடுக்கிடுவாங்க. மறுபடியும் படிங்க அந்த வசனத்தை. அவன் காலத்தோர் அவன் நாளுக்காக திடுக்கிட்டது போல பின்னடி யாரும் பிரமிப்பார்கள். பாத்தீங்களா, அவன் காலத்தோர் அவன் நாட்கள்ல நடந்த காரியத்தில் திடுக்கிட்டு, இப்ப ஏன் இப்படி நடந்துச்சு அவனுக்கு? இவன் என்ன பாவம் செய்தான்? இவன் என்ன அநியாயம் செய்தான்? எதுக்கு இவன் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு? இவங்க குடும்பத்துல ஏன் இப்படி நடந்துச்சு? இவங்க வீட்டாருக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? திடுக்கிடுவாங்க. அவனோட அது முடிஞ்சிடும். அவன் பின் காலத்துல வர ஜனங்களும் அவனை பார்த்து பயப்படுவாங்க. அந்த காரியத்தை கேட்டு நம்மளை பார்த்து மற்றவங்க பயத்து அலறக்கூடாது. நமக்கு நடக்கிற காரியம் அவங்களுக்கு பிரமிப்பாகவும் கேள்வியாகவும் வரக்கூடாது. என் வீட்டுல நான் சமாதானத்தோடு இருக்கிறேன். என் வீட்டுல என் ஜப சத்தம் கேட்குது. என்னை பார்க்கும்போது மற்றவங்க பிரமிக்கிறாங்க, திடுக்கிடுறது இல்லை, பிரமிக்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. இவங்க இருக்கிறதுனால நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். இவங்க இருக்கிறதுனால நான் நிம்மதியா தூங்குறேன். ஏன்னா அவங்க ஜபிப்பாங்க. அவங்கள காக்கப்படுறது போல ஜபிக்கிறவங்க எங்க வீட்டுல இருக்கிறதுனால, எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறதுனால, எங்க வீட்டு தள்ளி 2 வீட்டுக்கு முன்னால இருக்கிறதுனால அவங்க ஜபிக்கிறாங்க. அதனால நாங்களும் பயமில்லாம இருக்கிறோம் சொல்லும். என் காலத்துல இருக்கிற என் ஜனங்கள், என்னை சுற்றி இருக்கிறவங்க, நான் ஜபிக்கிறதுனால அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த ஜப சத்தம் இல்லைன்னா கஷ்டம். ஏன் இன்னைக்கு ஜபிக்கல? அப்படி கேட்பாங்க உங்களோட காலையில. நீங்க ஜபிக்கலன்னா கூட உங்க ஜப சத்தம் இல்லைன்னா, ஏன் இன்னைக்கு நீங்க ஜப சத்தமே எல்லாம் போச்சு, என்னாச்சு, உங்களுக்கு உடம்பு முடியலையா விசாரிப்பாங்க. ஏன்னா நம்ம ஜபிக்கிற சத்தம் அவங்களுக்கு ஒரு ஆறுதலை உண்டாக்கும், அவங்களுக்கு ஒரு தைரியத்தை உண்டாக்கும். நம்ம தெருவு பக்கம் ஒரு பேய் கூட வராது. ஏன்னா அவங்க ஜபிப்பாங்க, அந்த தைரியம் இருக்கும். ஆகவே நம்மளுக்கு திடுக்கிடுறதான ஆள் இருக்கக்கூடாது. நம்ம காலத்துல திடுக்கிடக்கூடிய ஆள் இருக்கக்கூடாது. மாத்துக. துர்மார்க்கனுடைய ஆலோசனை நாம் நடக்கும்போது நாமளும் அவனோட சேர்ந்து துர்மார்க்கனா மாறிடும். அதே ஒரு அரசியல் பத்தி பேசிட்டே இருப்பாங்க பாருங்க. அரசியல் பத்தி பேசிட்டே இருக்கவங்கள்ட்ட போய் நம்ம நின்று கொஞ்ச நேரம் பேசணும்னா நமக்குள்ளேயும் அந்த ஆவி எஃபெக்ட் நமக்குள்ள இருந்து வரும். எனக்கு கூட தெரியும், இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் பண்ணலாமா, இப்படியெல்லாம் செய்யலாமா அப்படி சொல்லி அதுவும் உள்ள வந்துடும். யோசித்து பாருங்க, நம்ம யாரோட போய் சேர்றோமோ அந்த சாயல் நமக்கு வந்துடும். நான் கிறிஸ்துவுக்கு அடிமை. அப்ப கிறிஸ்துவுடைய சிந்தை தான் எனக்கு இருக்கணும். அப்ப கிறிஸ்துவுடைய சிந்தை எனக்கு இருந்துச்சுன்னா அவரை போல யோசிப்பேன், அவரை போல சிந்திப்பேன், அவரை மாதிரி பேசுவேன். நான் வேற யார்கிட்டையாவது இருந்தேன்னாக்கா அவங்கள மாதிரி பேசுவேன், அவங்கள மாதிரி நடப்பேன், அவங்கள மாதிரி யோசிப்பேன். நாம் யாருக்குள்ள சேர்றோமோ அவங்களோட தான் சேரும், அவங்களோட தான் நம்முடைய சுபாவம் இருக்கும். அதனால அவங்களுடைய ஆலோசனையில நடக்காதீங்க. அப்ப அவங்களுடைய ஆலோசனை நடந்தா அவங்க காரியம் நமக்கு வந்துடும். அப்ப என்ன காரியம்லாம் வரும்? இப்போ சங்கீதம் 10 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. சங்கீதம் 10 2வது வசனம். துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். துன்மார்க்கன் தன் பெருமையினால்
பெருமை அது கடவுளுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு காரியம். பெருமை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நான் பரிசுத்தமா இருக்கிறேன் என்ற எனக்கு பெருமை வரக்கூடாது. நான் இன்னும் பரிசுத்தமாகிறதுக்கு ரொம்ப இருக்குது. அதனால்தான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவுள் அப்படி சொன்னான். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய். நான் நீதிமான், எனக்கு அதுல பெருமை வந்துடக்கூடாது. இல்லை, நான் இன்னும் நீதிமான் ஆகணும். நான் இன்னும் அது சரியில்லை. அப்போ இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தாழ்மை 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 தாழ்மையா இருந்துட்டு போயிட்டோம் அப்படின்னா கிருபை கிடைச்சிடும். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். பெருமை நமக்கு இருந்துச்சு, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் அப்படிப்பட்ட ஆளு, நான் இப்படிப்பட்ட ஆள் அப்படி சொன்னா பெருமை தலைக்கு மேல ஏறி போச்சு. ஹெட் வெயிட் அப்படி சொல்றாங்க இல்லையா, ஹெட் வெயிட் ஆகும், தலை பெருசா வெயிட் ஆகும், வீங்கி போன மாதிரி தான் தெரியும் நம்ம. அவன் என்ன ஆகும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. அவங்க பெருமையில விழுந்து போறவங்க பெருமை கர்த்தருக்கு முன்பாக நிற்கவே முடியாது. போராம கூட கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாது. போராமை என்றால் அதை நிற்கத்தக்கவன் யார்? அது எலும்புரிக்கு நோயா மாறிடும். ஆகவே மறுபடியும் படிங்க அந்த வசனத்தை, 2வது வசனம். துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். பெருமையினால தான் அவன் கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். கொடூரம் அப்படி சொல்லி இருக்குது, இங்க கடூரம் அப்படி சொல்லி இருக்கு இல்லையா. அவன் இஷ்டத்துக்கு பண்றதுதான் கடூரம். அவன் இஷ்டத்துக்கு பண்றான். சிறுமைப்பட்டவங்களை யாரும் கேட்பாரு இல்லையே, யாரை கேட்க முடியும்? யாரும் கேட்பாரு இல்ல. அதனால அவன் கடூரமாய் ஆட்சி செய்யறான், அவங்கள கொடூரமாய் நடத்துறான். அடுத்தது, அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். பாத்தீங்களா, அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ, யாருக்கு என்ன மோசம் நினைக்கிறாங்களோ, யாருக்கு என்ன சதி மோசம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதில் அவங்களே தவறி வந்துடுவாங்க. நம்ம யாருக்காவது எதையாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளுக்கு தான் வரும். ஆவியில விதைக்கிறவன் ஆவியில நித்திய ஜீவனை அறுப்பான். நான் ஆவிக்குரிய காரியங்களை விதைக்கிறேன்னாக்கா உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். நான் மாம்சத்துல விதைக்கிறேன் அப்படின்னா மாம்சத்துல அழிவு அறுத்துருவேன். நான் ஜீவனை அழிக்கிறதுக்கு பதிலாக நான் நரகத்தில் போய் வந்துடுவேன். நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் நீ அறுப்ப. நான் எதை செய்யறியோ அதை தான் உனக்கு நடக்கும். நீ வெற்ற குழியில நீயே விழுவ. நான் யாருக்காவது துரோகம் பண்ணணும்னு நினைச்சேன்னா முதல் எனக்கு தான் விழும், எனக்கு தான் விழும். அதை நீங்க தயவு செய்து மறந்துடாதீங்க. அதெல்லாம் அனுபவத்துக்குள்ள வந்து நிறைய பேர் அவன் நினைக்கிற துரோகத்துல அவனே அகப்பட்டுக்கும். அவன் எதை செய்ய நினைக்கிறானோ, யாருக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ, ரெடியா அவன் பக்கத்துல இன்னொன்னு காத்துட்டு இருக்கும் அவனுக்கு அதை செய்யறதுக்காக. உன்னை ஒரு ஆள் ஏமாத்தனா அவனை ஒரு ஆள் ஏமாத்துவான். உனக்கு ஒரு ஆள் துரோகம் பண்ணா அவனுக்கு ஒரு ஆள் துரோகம் பண்ணுவான். நீ ஏதாவது யாருக்குன்னா பண்ணினா நீ அதில் தானே விழுவ. உனக்கு யாராவது அது பண்ணிடுவாங்க. சரி கட்டிடுவார் ஆண்டவர், சரி கட்டிடுவார். ஆகவே நாம் யாருக்கும் நன்மை செய்து பாருங்க, உங்களுக்கு நன்மை வந்துடும். நீங்க யாருக்காவது நன்மை செய்து பாருங்க, உங்களுக்கு நன்மை வந்துடும். நீங்க யாருக்காவது எதையாவது கொடுத்து பாருங்க, உங்களுக்கு யாராவது எதனா கொடுப்பாங்க. நீ யாருக்கிட்டையாவது எதனா எடுத்து பாரு, உங்ககிட்ட கொடுத்து வாரி கொள்ளப்படும். உங்ககிட்ட கொடுத்தும் நீ எதை செய்கிறாயோ அது உனக்கு செய்யப்படும். நீ எதை செய்கிறாயோ அது உனக்கு செய்யப்படும். திருப்பி ஆண்டவர் செய்வார். முடிஞ்ச வரைக்கும் நன்மையானதை செய்து பழக்குங்க. யாருக்காவது உதவி செய்யுங்க. யாருக்கிட்டையாவது நல்லதான காரியங்களே பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அது நல்லதா மாறும். உங்களுக்கு அது நல்லது நடக்கும். நீங்க எதை செய்யற அது உனக்கு டபுள் பங்கு திருப்பி கொடுக்கப்படும். நீ செய்கிறவைகளை உனக்கு திருப்பி வழங்கப்படும். அப்படி சொன்னா அப்ப நான் யாருக்குன்னா அநியாயம் செய்துட்டோம்னா அதுதான் ஒரு சிலர் கட்ட பத்தி நம்ம ஏதாவது சொல்லணும்னா கூட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளுக்கு அது வந்துடும், நமக்கு அது அகப்பட்டு மாட்டிக்கும். ஆகவே இந்த காரியத்துல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பெருமை வந்துடுச்சு அப்படி சொன்னாக்கா கடூரமாய் நடத்திடுவோம். யாருக்காவது தீங்கு செய்திடும். அடுத்தது 3வது வசனம். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி. அவனுக்கு ஏன் பெருமை வந்துச்சு? அவன் எதிர்பார்த்தது கிடைச்சது. பாத்தியா, கிடைச்சிச்சு பத்தியா. யாரும் கிடைக்காது. ஆனா நான் பிடிங்கிட்டேன் பாரு, நான் வாங்கிட்டேன் பத்தியா, எனக்கு நடந்துச்சு பத்தியா, எனக்கு உண்டாயிடுச்சு பத்தியா. அதை கிடைச்ச உடனேயும் பெருமை தானா வந்துடும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இது எனக்கு கர்த்தரால் வந்தது,
எனக்கு தேவன் இதை கொடுத்தார், எனக்கு தேவன் தான் இந்த இடத்துல கொண்டு வந்தார், இந்த ஸ்தானத்துல ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறார் அப்படி சொன்னா என்னோட இல்ல, என் தேவன் எனக்கு தந்த கிருபையில இந்த ஸ்தானத்துல நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு முன்னால நான் உட்கார முடியுமா? இந்த வார்த்தை எனக்கு கிடைக்குதுன்னா ஆஹா ஓஹோ நான் தான் பேசுறேன். இல்ல இல்ல இல்ல, தேவனுக்கு நான் வாயை மட்டும் கொடுத்துருக்கேன். சப்ஜெக்ட் தான். கிரிக்கெட்ல ஓட முடியாதவங்களுக்கு அவர் அடிச்சுட்டாங்க நிற்பாரு, கொடுக்கணும்னு இன்னொருத்தர் ஓடுவார் பாருங்க, அந்த மாதிரி தான் நானும். ஆண்டவருக்கு வாயை கொடுத்துருக்கேன், ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். இது என்னுடைய வார்த்தை இல்லை, அப்படிதான் நான் எடுத்துக்கணும். நான் சூப்பரா பேசுவேன், நான் அப்படி பேசுவேன், நான் அப்படி பேசுவேன், எந்த கூட்டம் தார்மானம் நடத்துவேன் அப்படின்னா நான் விழுந்துருவோம். பெருமை அது வரக்கூடாது. கர்த்தர் நம்ம கூட இல்லை, கர்த்தர் நமக்கு உதவி செய்யலைன்னா எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப அந்த துன்மார்க்கர்கள் பெருமையிலேயே போயிட்டு இருப்பான். பெருமையிலே மறுமொழி படிமா 3வது வசனம். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். பாத்தீங்களா, கர்த்தரை இவங்க அசட்டை பண்ணுவாங்க. இது ஒண்ணு கடவுள் தானே? கடவுளா? ஐயோ, நான் கஷ்டப்பட்டதுனால எனக்கு கிடைச்சது, நான் எவ்வளவு பிரயாசப்பட்டேன் அதனால எனக்கு இது கிடைச்சது. அப்ப கர்த்தரை நாம அசட்டை பண்ணுவோம். எதுவா இருந்தாலும் என் தேவன் இல்லைன்னா இது என்னதான் நான் கஷ்டப்பட்டாலும் எனக்கு கிடைக்குமா? நான் எவ்வளவுதான் போறாலும் எனக்கு இது நடக்குமா? ஆகவே நாம் அபகரிப்போம். சில நேரங்கள்ல ஏமாத்துறோம், சில நேரங்கள்ல தாறுமாறா பண்ணி எடுத்துட்டு சொல்லுவோம், நான் ஜெயிச்சுட்டேன் பத்தியா, எனக்கு கிடைச்சிச்சு பத்தியா அப்படி சொல்லுவோம். அப்ப ஏமாத்தி தானே பண்றோம். அதனால தான் அவர்கள் அபகரித்தோம். மறுபடியும் படிக்க அந்த அவசரத்தை. துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி. பாத்தீங்களா, பொருளை அபகரித்து. அப்போ அவங்களுக்கு கொடுக்க மனசனாலும் கொடு, நான் எடுத்துதான் ஆகணும்ன்ற மாதிரி, அந்த நான் எப்படியாவது போய் ஆகணும், அதுல நான் உட்காந்து ஆகணும், அதுல நான் என்ன ஆகணும், அதுல நான் செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி போத்துட்டீங்களா, கட்டாயப்படுத்தி. அதான் அபகரிக்கிறது, கட்டாயத்தினால நடக்கிற காரியம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன செய்யக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. அவங்க துன்மார்க்கர்கள் பெருமையினால விழுந்து போயிடுவாங்க. 4வது வசனம். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. பாத்தீங்களா, அவங்ககிட்ட போயிட்டு நீங்க கொஞ்சம் கடவுளை தேடுங்களேன், கடவுளை கொஞ்சம் பயப்படுங்களேன், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது இல்லையா, இப்படி நீங்க நடக்கக்கூடாது இல்லையா, இப்படி நீங்க பேசக்கூடாது இல்லையா அப்படி சொன்னா அப்பாய வேலையை பார்த்துட்டு போ அப்படி சொல்லுவாங்க. அவனுடைய நினைவெல்லாம் கடவுளே கிடையாது. நான் உழைச்சாதான் சாப்பிட முடியும், கடவுள்னா கூறிய பிச்சுக்கிட்டா கொடுப்பாரு அப்படி சொல்லி கேட்கறாங்க இல்லையா. வானத்தை கிழிச்சிட்டு கொடுப்பாரா கடவுள்? ஒரு தீர்க்கதரிசி சொல்றான், நாளை இந்த நேரம் ஒரு பணத்துக்கு 1 மரக்கால் கோதுமையும் 1 பணத்துக்கு 2 மரக்கால் வார் கோதுமையும் கிடைக்கும் கூட. வானத்தை கிழிச்சா கூட கிடைக்காதுரா. அது எப்படி நாளைக்கு இப்பயே பஞ்சத்துல சாவுறோம், நாளைக்கு இந்த நேரத்துல ஒளிம வாசல் அது எப்படி கிடைக்கும்? நீ கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்பட்டதினால் நீ அதை பார்ப்பாய், அது உனக்கு ஒண்ணுமே புசிக்க முடியாது சொல்லிட்டான். அதே மாதிரி நடந்துச்சு. அடுத்த நாள் கிடைக்குது. இந்த ராஜா கைலா கொடுக்குறப்ப ராஜா சொன்னாரு, இங்க இருந்து பாத்துக்கையா அப்படி சொன்னான். சரி நான் பாத்துக்கிறேன். அவர் வந்து நின்னாரு. ஜனங்க நெருக்கத்துல பஞ்சத்துல இருக்கிறாங்க இல்லையா. இப்ப பஞ்சத்துல தீர்ன உடனே அரிசி அது இதுன்னு கோதுமையை வாரிட்டு போற நேரத்துல நெருக்கி ஒரு நடுவில் நின்று நில்லுன்னு பாரு, இவரை போட்டு கீழே தள்ளி மெதிச்சு தாலி வரைச்சு போயிட்டாங்க, சேர்த்துட்டாரு. தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்பட்டு அலட்சியம் பண்ணி கடவுள் இல்ல அப்படி சொல்றவன் தான் துன்மார்க்கன். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் தேவனை தேட மாட்டான். துன்மார்க்கர்கள் தேவனை தேட மாட்டான். ஆனா ஏதாவது ஒரு கஷ்டம்னு வரட்டுமே, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரட்டுமே, கருத்தாய் தேடுவாங்க. ஏன்னா அந்த நேரத்துல அவங்க கருத்தா தேடும். எனக்கு எப்படியாவது நன்மை நடந்துடணும், எனக்கு எப்படியாவது விடுதலை கிடைச்சிடணும், எனக்கு எப்படியாவது அது நடந்துடணும், எனக்கு எப்படியாவது இது நடந்துடணும். நம்மள சொல்லுவாங்க ஜோம் பண்ணுங்க, நீங்க தூங்குவாங்க. அவங்க ஜோம் பண்ண மாட்டாங்க. நம்மள ஜோம் பண்ணுங்க, உபவாசம் போடுங்க, தூங்காம வந்து ஜோம் பண்ணுங்க. நீங்க நாங்க தூங்கும், நாங்க சாப்பிடுறோம், நீங்க பண்ணிக்கங்க. எதனா பிரச்சனைகளுக்கு வருவாங்க, நம்ம தலையில கை வச்சு ஜோம் பண்ணுவோம். அவங்க கண்ணை தந்து நம்மளே பார்த்துட்டு இருப்பாங்க. வச்சு கண்ணை மூடுங்க. கண்ணை கூட மூட மாட்டாங்க. ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவே மனசு வராது.
அப்ப இவங்கெல்லாம் யாரு? அவங்களுடைய மனதுல தேவன் ஒருவர் இல்லை, சும்மா ஜெபம் பண்றாங்க, அவ்வளவுதான். நடக்கட்டும், பார்த்துக்கலாம். நடந்துச்சுன்னா யாருக்கிட்டையாவது போய் ஆண்டரை பத்தி சொல்லுங்க, கடவுள்கிட்ட வாங்க, எங்களுக்கு இது நடக்கட்டும், குடும்பத்தோட வரும். நீ வரவே வேணாம், எனக்கு வந்துடும் ஆண்டவர். உங்களுக்கு இப்படித்தான் காட்டி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. நரகத்துல போய் கஷ்டப்படுறான் ஒருத்தன், ஐயா என் தகப்பனே எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, இவன் என் வீட்டு வாசல் வந்து பிச்சைக்காரன், மடியில உட்காந்துக்கிறானே, நான் இங்க நெருப்புல கஷ்டப்படுறேனே, அவன் அனுப்பி விடுங்க கீழே. எங்க சகோதரர்கள் அப்பதான் பாருங்க, பாதாளத்துல போய் தான் சகோதர பாசம் வந்துருது அவனுக்கு, உடன்பிறப்பின் சகோதரர்கள் அனுப்புங்க. இவனை பார்த்துட்டு அவங்க இங்க வராம தப்பிச்சுக்குவாங்க. அதுக்கு ஆபிரகாம் என்ன சொன்னா, அங்க மோசையும் ஆபிரகாமெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க சொல்லி கேட்டா தப்பிச்சுவாங்க, இல்லைன்னா மரித்தோர் எழும்பி போனா கூட நம்ப மாட்டான். செத்துட்டு ஒருத்தன் உயிரோட எழும்பி போய் எப்படியெல்லாம் நரகண்டா இருக்குடா, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொன்னா கூட நம்ப மாட்டானா. அங்கே சாமுவேலும் மோசையும் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் அங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு செவி கொடுக்கட்டும். அப்போ கடவுள் ஒருவர் இருக்கிறாருன்னு எதுக்கு இந்த பூமியில தீர்க்கதரிசிகளையும் ஆண்டவர் ஊழியக்காரங்களை வச்சிருக்காருனாக்கா, அவங்களுக்கு புத்தி சொல்லணும். இல்லைன்னா அடையாளத்தை காட்டு, அவங்கள காட்டு, இவளை காட்டு, அப்பதான் நான் நம்புவேன், இல்லைன்னா நம்ப மாட்டேன் அப்படி சொல்றான்னா அவன் துர்மார்க்கன். அவனுடைய நினைவெல்லாம் தேவன் இல்லை, தேவன் இல்லை, தேவன் இல்லை. நான் அபகரிச்சு சம்பாதிச்சேன், நான் சம்பாதிச்சேன், ஏமாத்தி சம்பாதிக்கிறது தான் எங்க போய் முடியும். ஆகவே துர்மார்க்கனுடைய காரியத்துக்குள்ள நம்ம வந்துடக்கூடாது. 6வது வசனம், 5வது வசனம் வாசிங்க. அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள், அவனுடைய வழிகள் எப்பொழுதும் கேடுள்ளவைகள். எப்பவும் அவன் கேடுள்ளதான் நினைச்சிட்டு இருப்பான். அவன் எந்த வழியில போனாலும் அவன் மனமும் அவன் இருதயமும் கேடுபாடுள்ளதான் இருக்கும். யாரை ஏமாத்தலாம், யாரை அபகரிக்கலாம், யாரை கீழே தள்ளலாம், யாரை கொல்லலாம், யாரை கீழே தள்ளிட்டு நம்ம மேல வரலாம், எவனை அபகரிச்சிடலாம், எவனை கீழே தள்ளலாம். இதுதான் எண்ணமா, இதுதான். எப்படியாவது எவனை அடிச்சு போட்டு இவன் மேல வந்துடணும், தான் பணக்கார ஆகணும், தான் வசதி ஆகணும், யார் எப்படி பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்றாங்க. பார்த்தீங்களா, இவங்க தான் கேடுபாடு உள்ள வழி உள்ளவங்க. எப்போதும் அவங்க வழி கேடுபாடு உள்ளதா இருக்கும், அவங்க வழி மோசமான வழியா இருக்கும். அடுத்தது, உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க, இந்த பூமியில தேவன் கொடுக்கிற நியாய தீர்ப்புக்கு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு அந்த அறிவே அதே, நம்மள தேவன் நியாயம் தீர்க்க போறார், நம்மள ஆண்டவர் தண்டிக்க போறாருன்றதான அந்த அனுபவமே அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு அந்த எட்டாத உயரம், அது கீழே பக்கத்துல வராது. பக்கத்துல வந்தா பயம் வருமே, பக்கத்துல வந்துச்சுன்னா பயம் வரும். ஐயோ பேர் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட்ல நிற்கணும், நம்ம இப்ப தப்பு பண்றோம், அந்த தப்புக்கு நமக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்றதான ஒரு காரியம் எண்ணம் ஒரு ஆளுக்கு இருந்துச்சுன்னா பயம் வரும், தெய்வ பயம் வரும். அவனுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் எட்டாவது தூரமா இருக்க. கர்த்தர் அவனை விசாரிப்பார், அவனுக்கு தண்டனை கொடுப்பாருன்றதான அறிவே இருக்காது. அதனால தானே எனக்கு என்ன நடக்க போகுது, எனக்கு என்ன நடக்க போகுது, எவனா பணத்தை எடுத்துட்டு போறான், அதை பறிச்சுட்டு ஓடுறானுங்க. அவன் என்ன காரியத்துக்காக போறானோ, ஹாஸ்பிட்டலுக்கு போறானோ, இல்லை வேற ஏதாவது பிரச்சனையோ, எதுக்காக அவன் பணம் எடுத்துட்டு போறான்னு தெரியாது. பாருங்க, வண்டியில வந்துட்டே இருக்கிறாங்க, அப்படியே தாலியை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அந்த பொம்பளை அப்படி தரத்தான்னு போகுது, ஹெல்மெட் போட்டு வந்து அறுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப நகையெல்லாம் அறுத்துட்டு போறாங்க, அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. 6வது வருஷம், நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். மறுபடியும் படிங்க. நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று. அவனுடைய எண்ணம் பார்த்தீங்களா, இவ்வளோ அநியாயம் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் வராது, எனக்கு ஒன்றும் வராது, எனக்கு யாரும் எதுவுமே செய்ய முடியாது, எனக்கு எந்த தீங்கும் வராது, எனக்கும் வராது, என் பிள்ளைங்களுக்கும் வராது. உன்னுடைய காரியங்கள் உன் பிள்ளைங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னா கூட அவன் சொல்றான் பாருங்க, தலைமுறை தலைமுறை தோறும் என்னை யாரும் அசைக்க முடியாது, என் பிள்ளைங்களுக்கு எந்த தீங்க வராது. அதனால ஏன் கடவுள் இருக்கிறாருன்றதான ஒரு பயம் இருந்துச்சுனாக்கா அவர் நம்மளை கேட்பாரு. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, 4 தலைமுறைக்கு விசாரிப்பேன்னு. என்னையும் என் பிள்ளைகளையும் நான் செய்த தப்புக்கு யாரோ விசாரிப்பாங்களே, யாரோ விசாரிப்பாங்களே, தெரிய மாட்டேன் இல்லையா? பைபிள்ல இருக்குது, எவனோ செய்த தப்பு இன்னைய வரைக்கும் விசாரிச்சுட்டு இருக்கிறார். நாகமான் வந்தான், எலிசா கிட்ட குஷ்டரோகம் நீங்கி போயிட்டான்.
கேயாசி ஓடனம் கூடிய பணத்தை வாங்கிட்டு வந்துட்டான். இவன் சொல்றான், எலிசா, நாகமானுடைய குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியும் தொடர்ந்து பிடிப்பதா. யோசித்து பாருங்க, குஷ்டரோகி அப்படின்னு ஒருத்தன் வெளியே வரான், வெண்குஷ்டம் முச்சி அப்படின்னு சொன்னாக்கா உறைந்த மழை போல மாறி வெளியே போனான். அவன் வெண்குஷ்டம் முச்சி ஒருத்தன் வரான்னா அவன் கேயாசி சந்ததி. அவங்களுக்கு தெரியுமா, எவ்வளோ ஒருத்தன் தப்பு பண்ணான், அவன் நிமித்தம் எப்படி ஆச்சு. ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாம் கிட்ட, ஆபிரகாமே, உனக்கு நான் ஒரு சந்ததி தரேன், ஈசாக்கு உனக்கு பிறப்பான், அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் வை, ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் வை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேர் முதல் கொண்டு ஆம்பளை பையன் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டார். ஆனா ஆபிரகாம் என்னத்த பண்ணான், ஆண்டவரே, இஸ்மாவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக, எனக்கு 90 வயசு ஆகி போச்சு, 100 வயசு ஆயிடுச்சு, சாராளுக்கு 90 வயசு ஆகி போச்சு, இனிமே என்னத்த குழந்தை, இஸ்மாவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. இவன் பண்ண தப்பு இன்னி வைக்க போராடிட்டு கிடக்கணும். நம்ம ஆவிக்குரியவனை மாம்சத்துக்குரியவன் இந்த நாள் வரையிலும் துன்பப்படுத்துறது போல அந்த நாளிலும் துன்பப்படுத்தினா இந்த நாள் வரைக்கும் துன்பப்படுத்துறான். இல்லைனாக்கா இஸ்மாவேல் ஒன்னாலாம போயிருப்பான். இவன் பண்ண ஜபத்துக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, நீ கேட்டதுபடி இவனையும் நான் ஆசீர்வதித்து பிரபுவா மாத்துவேன்னு சொல்லிட்டார். அவன் பிறக்கத்துக்கு முன்னாடி அவனை பத்தி என்ன சொன்னார், இவன் தன் சகோதரனுக்கு எதிராய் குடியிருப்பான், இவனுடைய கை தன் சகோதரனுக்கு விரோதமாயிருக்கும் அப்படி சொன்னார் ஆண்டவர். இந்த மாதிரி ஒரு காரியத்தை கேட்ட பிறகு இவன் என்ன பண்ண பாருங்க, இஸ்மாவேல் பழைக்கிட்டோம்னா உன் வார்த்தையின்படி இவனும் பழைப்பான், ஆனா அவன் தான் உன் சுதந்திரம் அப்படி சொல்லிட்டு போயிட்டான். யோசித்து பாருங்க, இந்த நாள் வரையிலும் துன்பமும் வேதனையும் யாரால வருது, எவனோ ஒருத்தன் பண்ண ஜபம், எவனோ ஒருத்தன் பண்ண ஜபம். ஒரு ஆள் எங்கேயே பண்ணுவாங்க, அது பின்னால 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 வரும். இஸ்ரவேல் 400 வருஷம் எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. 400 வருஷம் எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. யாரால அடிமையா இருந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமால தான் அடிமையானாங்க. தெரியுமா உங்களுக்கு? 15வது அதிகாரத்துல அவன் போய் பலி செலுத்த போவான். பலி செலுத்த போகும்போது அவருக்கு தூக்கம் வந்துடும். அவர் வந்து பயமும் திகிலும் பிடிச்சி லேட்டானவனையும் தூக்கம் வந்துடும். ஏன்னா பட்சிகளை அவர் கிள்ளி போட்டார், கொன்னு போடாம கிள்ளி போட்டார். இப்படி கிள்ளி போடாதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, அங்கீகரிக்க முடியாம அங்கீகரிச்சார். உடனே ஆண்டவர் சொன்னார், நீ இப்படி பண்ணதுனால உன் சந்ததி தங்களுக்கு அந்நியர் தேசத்திலே 400 வருஷங்கள் அவர்கள் வேதனைப்பட்டு பரதேசிகளாய் தங்கிட்டு சேவிப்பாங்க, அதன் பிறகு அவங்கள நான் வெளியே கொண்டு வருவேன் அப்படி சொல்றார். 15வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவுள். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை நிறைவேற்றுறதுக்கு தான் ஆண்டவர் பஞ்சத்தை உண்டாக்கினார் தேசம் முழுவதும். அப்போ ஆபிரகாம் எப்பயோ செத்துட்டான், ஆபிரகாம் எப்பயோ செத்து போயிட்டான், ஈசாக்கும் செத்து போயிட்டான், ஈசாக்கும் செத்து போயிட்டான். அவங்க வழியில வந்த யாக்கோபுக்கு இப்ப வயசாகி போச்சு, யாக்கோபுக்கும் வயசாகி 12 புள்ள பெத்துட்டான். எப்பயோ சொன்ன கதை. இஸ்ரவேல் ஜனங்கள் போனாங்க, பிதாக்கள் செத்து போனாங்க, சகோதரர்கள் செத்து போனாங்க, மூப்பர்கள் செத்து போனாங்க. இந்த சந்ததி யாரும் இல்லை, யாக்கோபும் இல்லை, யோசேப்பும் இல்லை, எல்லாரும் செத்து போயிட்டாங்க. எல்லாம் செத்து போன பிறகு கடைசியில அடிமைப்படுறாங்க. யாத்திராகமம் 1வது அதிகாரத்துல போட்டிருக்குது, பிதாக்கள் மரித்தார்கள், சகோதரர்கள் மரித்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லாம் சாவுறாங்க, விஷயம் தெரிஞ்சு அத்தனை பேரும் சாவுறாங்க. யாத்திராகமம் 1வது அதிகாரம் 7வது வசனம் 6வது வசனமா பாருங்க. யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணமடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. போதும். இந்த இடத்துல யோசேப்பும் அவன் சகோதரர்களும் அந்த சந்ததியில பிதாக்கள் எல்லாரும் செத்து போயிட்டாங்க, எல்லாரும் செத்து போயிட்டாங்க. இனி வர சந்ததி எகிப்துல வந்து பிறந்ததுங்க எல்லாமே. அவங்க வரும்போது 70 பேர் தான் உள்ள வந்தாங்க. இது உள்ள இருக்கிற அத்தனை பேரும் எகிப்துல பிறந்தவங்க. அவங்களுக்கு அந்த கானான் தேசம் எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா கானான்ல யாக்கோப் குடியிருந்தான், ஈசாக் குடியிருந்தான், ஆபிரகாம் குடியிருந்தான். ஆனா இவங்களுக்கு எகிப்துல தான் பிறந்தது. உங்க நேட்டிவ் ஏது? எகிப்து அப்படி சொல்லுவாங்க. எகிப்துல தான் அவங்க பிறந்தாங்க.
அப்ப எகிப்துல இருக்கிறதான அவங்களுக்கு தெரியுமா, யாரோ ஒருத்தன் பண்ண காரியத்துக்கு நாம அடிமைப்பட்டு சாகுறோம். அடிமைப்பட்டு சாருக்கெல்லாம் தெரியுமா, ஆபிரகாம் பண்ண காரியத்து நிமித்தம் இந்த ஜனங்கள் அடிமைப்பட்டு 400 வருஷம் கஷ்டப்பட்டு உயிர் போச்சு. நிறைய ஆம்பளை பிள்ளைங்களை தீக்கி சிவிசரனுங்க ஆத்துல எவ்வளவு பேர் கொண்டாங்க, எவ்வளவு பேர் செத்தாங்க, எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்க. இந்த கஷ்டம்லாம் யாரால வந்து இவங்க பண்ண அக்கிரமத்தினாலயா? சில நேரங்கள்ல நமக்கு வருத கஷ்டம் யாரால நம்ம கஷ்டப்படுறோம்? நம்ம நிமித்தம் கஷ்டம் வருதா? நான் யாருக்கு எந்த தீங்கு செய்யலையே. உன் தாயின் வம்சத்திலும் உன் தகப்பனுடைய வம்சத்திலும் 10 தலைமுறையிலிருந்து நீ அவங்களை எடுக்கணும். நான் அப்படிதான் சொல்லணும். என் தாயினுடைய வம்சத்திலும் என் தகப்பனுடைய வம்சத்திலும் 10 தலைமுறையாய் எதெல்லாம் அக்கிரமங்களும் அநியாயங்களும் கட்டுகளும் பிசாசினுடைய வல்லமைகள் இருக்குதோ அதிலிருந்தெல்லாம் என்னை நான் விடுவித்துக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். அப்படி சொல்லு. அவங்க கூட நான் அட்டாச் ஆகக்கூடாது. 10 தலைமுறையில இருந்து நான் அவங்களை என்ன விடுவித்துக் கொள்வேன். என்னை காட்டா ஒத்து போட்டுறேன். அவங்களுடைய உடன்படிக்கையில இருந்து நான் உடன்படிக்கை இயேசுவின் நாமத்தினால முறிச்சு போடுறேன். அப்படி சொல்லி நான் வெளியே வந்தேன். அப்படித்தான் நம்ம ஜெபிக்கணும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால நான் அதை உடைச்சி எறிகிறேன். அப்படி சொல்லி நாம ஜெபிக்கணும். ஏன்னா 10 தலைமுறை ஆண்டவர் விசாரிப்பார். யாரோ செய்த காரியம் நம்ம தலைமையில வெடிஞ்சிருக்கும். நாம இங்க கஷ்டப்பட்டிருப்போம். எதனால கஷ்டப்படுறோம் நமக்கு தெரியாது. இவங்க பண்ற காரியம், இவங்க பண்றதான காரியம் நம்ம மேல வந்துடும். நாம பண்ற விஷயம் நம் பிள்ளைங்களுக்கும் 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 போயிட்டே இருக்கும். அதனால தான் ஜாக்கிரதையாரு. நான் உன்னையும் உன் பிள்ளையும் விசாரிப்பேன். ஆண்டவர் ஆகாப்ப சொல்றாரு, நான் உன்னை விசாரிக்கல, நீ தாழ்த்தினபடினால் உன்னை விட்டுட்டேன், ஆனா உன் பிள்ளைங்களை விசாரிப்பேன்றார். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் கடைசி வசனமா, ஆகாப்பை கண்டாயா, எனக்கு முன்பாக அவன் தன்னை தாழ்த்தினான், அதனால இப்ப போய் சொல்லு, அவனை விட்டுறேன், ஆனா அவங்க பிள்ளைங்களை நான் விசாரிப்பேன்றார் ஆண்டவர். 21:29. ஆசாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா, அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறதுபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன். யோசித்து பாருங்க, பெத்தவங்க செய்த பாவம் அநியாயம் அக்கிரமம் பிள்ளைங்க மேல வருது. ஆண்டவர் சொல்றாரு, அவன் காலத்துல நான் விட்டுறேன், அவன் பிள்ளைக்கு நான் விட மாட்டேன், அவன் பிள்ளைங்க காலத்துல போட்டு சாவடிப்பேன், அந்த பொல்லாப்பை அவங்க பிள்ளைங்க மேல வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சத்தியம் தெரியாதவர்கள் என்னென்னமோ பண்றாங்க. ஏன் உன் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க? ஏன் நீங்க கஷ்டப்படுறீங்க? உங்க பெத்தவங்களால் நீங்க கஷ்டப்படுறீங்க. உங்கள் நிமித்தம் உங்க பிள்ளைங்க கஷ்டத்துக்குள்ள போயிடக்கூடாது. இப்போ ஆகாப்புக்கு தெய்வத்தை பத்தி தெரியும். அதனால அவன் பயந்துட்டான், தன்னை தாழ்த்தினான், உபவாசம் பண்ணினான், ரெட்டிலும் சாம்பல்லாம் உட்காந்தான். மேலுள்ள வசனம் 27. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். பாத்தீங்களா, இவன் செய்த தப்பு. இவன் உபவாசம் போட்டான், ரெட்டு உடுத்தலாம், சாம்பல்ல உட்காந்து தாழ்மையாய் நடந்து கொள்றான். ஏன்னா இப்ப ஆண்டவர் அடிப்பேன்னு சொல்லிட்டாரு டைரக்டா. அதனால இப்படி தாழ்மையாய் நடந்து கொண்டானே, அதோட முடிக்க வேண்டித்தானே. இவன் பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கலாங்களா, இவன் கர்த்தர் நம்மளை அடிப்பார், கர்த்தர் நம்மளை அடிப்பார், இவன் தப்பிச்சா போதும்ட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தாழ்த்திட்டு இல்ல, உன்னை விட்டுறேன், நான் உன்னை விட்டுறேன், ஆனா அவன் பிள்ளைங்க கொடூரமா வருவாங்க பாரு, அப்பா அவங்க மேல நியாயம் திருப்பி செலுத்துவேன் அப்படி சொல்றான். அதே போலதான் எசேக்கியா ராஜா, அவன் வியாதிப்பட்டிருந்தான். எங்கேயோ ஒருத்தன் வந்தான், வீட்டுல இருக்கிற அத்தனையும் காட்டிட்டான். ஒருத்தன் வந்து சொல்றான், டேய் நீ அவங்களுக்கு எதெல்லாம் காட்டின, எல்லாத்தையும் காட்டினியா? வருவான் பாரு ஒருத்தன், அவன் போயிட்டு வருவான், உன் எல்லாத்தையும் வாரி கொண்டு போவான். எப்போ? உன் காலத்துல இல்ல, உன் பிள்ளைங்க காலத்துல. என் காலத்திலேயாவது சமாதானமா இருக்குன்னா அது போதும், என் பிள்ளைங்க எந்த கதி கெட்ட எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. என் காலத்திலேயாவது சமாதானம் இருக்குல்ல, அது சோத்திரம், அது போதும். நீ மட்டும் நல்லா இருந்தா போதுமா? உன் பிள்ளைங்க எது என்ன ஆகும்? யோசித்து பாருங்க. அது நம்மளுக்கு பழைய ஏற்பாட்டுல இருக்கு, அந்த ஏசாயாவுடைய புஸ்தகத்திலே இருக்கு. அப்ப என் காலத்துல நல்லா இருக்கும் இல்லையா, அது போதும். பிள்ளைங்களை குறிச்சு எண்ணமே இல்லை, பிள்ளைங்களை குறிச்சு எண்ணமே இல்லை. ஏலியும் அப்படிதான் இருந்தான், பிள்ளைங்களை கஞ்சாடியா விட்டான். ஆண்டோடைய நியாயத்தீர்ப்பு வந்துச்சு, ஆண்டோடைய நியாயத்தீர்ப்பு வந்துச்சு. இப்ப சாமுவேல் விட்டு ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய பிள்ளைகளை நான் விட மாட்டேன், அடிப்பேன். காலையில வந்து கூப்பிடுறான், பென்னி, சாமுவேல் அப்படி சொல்லி கூப்பிடுறாரு, என் மகனே வாடா வெளியோ அப்படி சொல்றாரு.
என்னன்னா கர்த்தர் சொன்னாரு, எல்லாத்தையும் சொல்லு, உள்ள அவனை விட மாட்டேன். அவன் பயந்தான். இயேசு நாமத்துல சொல்றான் அப்படின்றான். உன் பிள்ளைங்களெல்லாம் ஆண்டவர் அழிக்க போறாராம். அவர் கர்த்தர் எதையாவது செய்யணும்னு போயிட்டான். அவர் பார்வைக்கு நலமானது செய்வாராக. இப்படியா ஒரு தகவல் இருக்கணும்? ஐயோ என் பிள்ளைங்களை ஆண்டவர் அடிப்பேன்றாரு, ஆண்டவரே விட்டுருங்க, கொஞ்சம் தயவா இறங்குங்க, எனக்கு உதவி செய்யுங்க கெஞ்சினான் அவன். அவர் கர்த்தர், அவர் செய்யட்டும் அப்படின்றான். படிமா அந்த வசனத்தை. 1 சாமுவேல் 3:18 வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். பாத்தீங்களா, அவர் கர்த்தர், அவர் பார்வைக்கு நலமானதை செஞ்சுட்டு போட்டோம், என் பிள்ளைங்களை அழிச்சிட்டு போட்டோம் அப்படின்றான். இவன் என்ன அப்ப ஆகாப் காலத்துல சொல்றான், அவன் காலத்துல நான் அதை செய்ய மாட்டேன், அவன் பிள்ளைங்க காலத்துல செய்யறேன், தப்பிச்சான் சாமி. ஆனா அப்புறமா இவன் அப்ப கூட மனம் திரும்பாம அந்த டைமுக்கு மட்டும் ரெட்டு கொடுத்து சாம்பல்ல உட்காந்தார். ஆண்டவர் இவன் காலத்துல அதை செய்ய மாட்டேன்னு சொன்னோடனே மறுபடியும் இவர் என்ன பண்ணாரு, அதை கேட்ட உடனேயும் நம்மளதான் ஒன்றும் பண்ண மாட்டாரு, மறுபடியும் டாக்காலிட்டி வேலை பண்றான். யோசபாத்தை கூப்பிட்டான், வாடா ராமசேஷ பிடிப்போம். அவனை கூப்பிட்டோன்னே அவன் சொன்னான், அவ்வளவு சேர்ந்துட்டான். அப்புறமா என்னாச்சு, எவனும் அடிச்ச வில்லு இவன் மேல வந்து பாஞ்சிடுச்சு. இவன் செய்ததான தவறு நிமித்தம் எந்த இடத்துல தவறு செய்தானோ அதே இடத்துல இவர் போய் உயிர் போகுது. எந்த இடத்துல இவன் நிமித்தம் ஒருத்தனுடைய உயிர் போச்சோ அதே இடத்துல இவர் உயிர் போகுது. அவனுடைய ரத்தத்தை நாய்கள் நக்குனது போல இந்த ஆகாபுடைய ரத்தத்தையும் அதே இடத்துல நாய்கள் நக்குச்சு. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு நீதியா நியாயம் செய்தார். நாபோத்துடைய ரத்தத்தை நக்கின இடத்துல ஆகாபுடைய ரத்தமும் நக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் ஆண்டவர் எதையுமே மறக்கல, தாழ்த்தினான். அதோட தாழ்த்தியே தாழ்மையா நடந்து அப்படியே ஆவிக்குரிய ஜீவிதத்துல போயிருக்கலாமே. மறுபடியும் என்ன கொடூரம் பண்ணானோ தெரியாது. ஆனா இவன் செய்ததான காரியத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்டான். இவன் செய்த காரியத்துக்கு தண்டனையை அனுபவிச்சுட்டான். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றிட்டான். ஆனா அழிப்பேன்னு சொன்ன விட்டுட்டு அவன் பசுங்காலத்துல ஆகாப்புடைய குடும்பத்துல சுவரிலே நீர் விடும் ஒரு நாயை கூட வைக்க மாட்டேன்னாரு. அப்படியே அழிச்சுக்காரு, எல்லாரையும் காலி பண்ணிட்டார். எப்படி பாருங்க. அப்ப நம்முடைய காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்துடும். ஆனா இந்த துர்மார்க்கர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, எனக்கும் ஒன்றும் வராது, என் பிள்ளைங்களுக்கும் ஒன்றும் வராது, என் சந்ததிக்கும் ஒன்றும் வராது, நான் ஆண்டவரெல்லாம் தேட முடியாது, ஆண்டவர்களுக்கு தேவையில்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, நடக்கும்போது பார்த்துக்கலாம். அதுதாங்க. இப்ப 7வது வசனம் வாசி. சங்கீதம் 10. அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு. அவனுடைய நாவு சபிப்பினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. யோசித்து பாருங்க. மற்றவர்களை சபிக்கிறதும் கொடுமையினாலும் தீவினை அவனுடைய நாவில் இருக்கும். தீவினை அப்படி சொன்ன என்ன? கிராமங்களின் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொல்லுகிறான். இது ரொம்ப வித்தியாசமானது. சொன்னா உங்களுக்கெல்லாம் வேற மாதிரி ஆயிடும். கிராமங்களில் மறைவிடங்களிலே பதிவிருந்து குற்றமற்றவர்களை இவங்க கொள்றாங்க. யார் அந்த குற்றமற்றவர்கள்? இந்த உலகத்துல ஒரு ஆள் பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு குற்றம் உள்ளவங்களா மாறிடும். பிறந்துட்டாவே. ஏன்னா என் தாய் பாவத்திலும் துர்குணத்திலும் என்னை பெற்றாள், நான் பாவியா பிறந்தேன், குற்றம் உள்ளவங்களா பிறந்துட்டேன். பிறக்க போறதான ஒரு சிசுவை கொள்றாங்க இல்லையா, அவங்க தான் இந்த குற்றமற்றவங்களை ஒளிப்படுத்தல் கொள்றாங்க. மறுபடியும் படிங்க வசனத்தை. கிராமங்களின் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொல்லுகிறான். மறைவிடங்களிலே திடீர்னு நம்ம குழந்தை வந்துடுச்சு, கழிச்சுன்றாங்க இல்லையா, அவங்க தான் குற்றமற்றவங்களை கொலை பண்றாங்க. நம்ம போய் ஈஸியா அபாசனம் பண்ணிட்டு வந்துடும், ஈஸியா போய் கழிச்சிட்டு வந்துடுவோம். ஆனா இவங்க என்ன நடக்குது? கொலைக்காரங்களா மாறுறாங்க. கொலை செய்யாதிருப்பாயாக ஆண்டவர் சொன்னார், கொலை செய்யாதிருப்பாயாக ஆண்டவர் சொல்றார். இவங்க இதை பண்ணிடுறாங்க. பாருங்க, இந்த ஒரு காரியம் நம்மளுக்கு வசனம் எப்படியோ இருக்கும். யார் அந்த குற்றமற்றவர்கள்? இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேரும் குற்றம் உள்ளவங்க தான். ஆனா குற்றமற்றவங்கன்னு யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னா இன்னும் பிறக்க கூட இல்லை, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த சிசுவை நீ கொல்றியே, அதோடைய ஆத்மா வந்துச்சியா, உயிர் வந்துச்சு இல்ல உள்ளோ, அந்த உயிர் ஆவேல் செத்தும் போது ரத்தம் கூப்பிட்டும் போது அது கூப்பிடுமே, ஆண்டவரே நான் என்ன பண்ணேன்,
நான் என்ன பண்ணேன்? என்னையா கொன்னாங்க? அது கேட்குமே. அந்த ஆத்மா எங்க போகும் நீங்க நினைக்கிறீங்க? வயிற்றுக்குள்ளதான் ஒரு உயிர் வந்துருச்சு, அது எங்க போகும்? உருவாக்கப்படணும்னா பரவாயில்ல, உருவாக்கப்பட்டுடுச்சே, அதுக்கு ஜீவன் வந்துடுச்சே. நான் முழுசா உருவாக்கப்படுறதுக்கு முன்னாலே என்ன அழிச்சிட்டாங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்? அது கேட்கும். ஆண்டவர் அவ்வளவுதான். ஆண்டவருடைய இருதயம் எல்லாம் அப்படி ஒரு மாதிரி குழம்பும். அதுங்க கேட்கற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. குழந்தைங்க பேசுமா? அதுவும் கருவில் இருக்கிறது பேசுமா? பேசுமே. கழுதை பேசும்போது அது பேசுறதுக்குன்னு, கழுதையே பேசுது. பேசாத கழுதை பேசும்போது கூட அந்த தீர்க்கதரிசியை உணர்த்திச்சு, அவங்களுக்கு புத்தி வரல. அப்ப இந்த சிசுகள் எல்லாம் போய் பேசும். நின்னும் அங்க போகும்போது தெரியும், யார் இது? உன் குழந்தை தான், நீ கொன்னியே, அது இங்க வந்துட்டு வளர்ந்துட்டு வருது. உங்களுக்கே தெரியாம நிறைய குழந்தைங்க அங்க இருக்கும் நம்மளுக்கு. ஆகவே இப்படிப்பட்டதான அநியாயங்கள் நம்ம செய்யக்கூடாது. இப்படிப்பட்டதான அநியாயங்கள் நாம் செய்யக்கூடாது. துர்மார்க்கர்கள் அவங்க ஒளிப்பிடத்துல மறைவிடங்கள்ல குற்றமற்றவர்களை கொள்றாங்க. குற்றமற்றவங்களை அவங்க கொள்றாங்க. அடுத்தது, திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. தன் கவியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதிவிருக்கிறான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்ளுகிறான். திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். எத்தனையோ காரியங்கள், இதுல எத்தனையோ காரியங்கள் சொல்லப்படுது. அவர்கள் இப்படிப்பட்டதான காரியங்களுக்குள்ள நடப்பிக்கப்படுறாங்க. எந்த மாதிரி அவங்க பிடிக்கிறாங்க, அவங்க மறைவிடமா இருக்கிறாங்க, ஒளிஞ்சு செய்யறாங்க. இப்படிப்பட்ட காரியம்லாம் வருதான். ஒளிஞ்சு என்ன செய்வாங்க? மறைவிடங்கள்ல ஒளிஞ்சு என்ன செய்வாங்க? செய்வனை தான் பண்ணுவாங்க, வேற என்னதான் பண்ணுவாங்க? யாரு பண்ணாங்கன்னு தெரியாதுல்ல. மறைஞ்சிருக்கணும் தான் தெரியும். எதிர்க்க இருக்கிறவனுக்கு உள்ள மறைஞ்சிருக்கணும் தெரியாது இல்லையா? அவங்க மறைஞ்சிருந்து என்ன பண்ணுவாங்க? செய்வனை பண்ணிடுவாங்க, மந்திரம் பண்ணுவாங்க. மந்திரம் பண்ணி தாறு மரம் ஆக்கி நம்மளை இது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்குள்ள வரலாம். 13வது வசனம். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன். இப்ப நம்ம சொல்றோம், ஏய் இப்படி நடக்க கூடாதியா, இப்படி இருக்க கூடாதியா, ஆண்டவர் சமூகத்துக்கு வாங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர் உண்மையா இருங்க அப்படின்னாக்கா, துர்மார்க்கனுக்கு அது தேவையில்லை. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துர்மார்க்கனுடைய காரியங்களும் நிலவரங்களும் உங்களுக்கு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நீங்கள் துர்மார்க்கர் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல வரல. நீங்க துர்மார்க்கரா இருக்கிறதுனால இந்த வசனத்தை எடுக்கிறோம் அப்படி இல்லை. துர்மார்க்கருடைய காரியங்கள் நம்ம கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு ஆராய்ந்து பாக்குறதுக்கு தான். உங்களை போய் துர்மார்க்கர்னு சொல்லல. துர்மார்க்கருடைய காரியங்கள் இப்படியெல்லாம் நடக்குது, அதுல நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. நாம அப்படி ஏதாவது பண்ணிட்டோம்னா நாமளும் அந்த துர்மார்க்கர் லிஸ்ட்ல வரும். இப்போ உனக்கு தெரியாம சில காரியம் நீ பண்ணியிருக்கிற, இப்பதான் நீ அந்த காரியத்தை காதுல கேட்கிற. நீ அறியாத நாட்கள்ல தேவன் உனக்கு காணாதவரை போல இருந்தா, நீ இது வரைக்கும் இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, தெரியாம பண்ணிட்டேன் அப்படி சொன்னா, காணாதவரை போல இருந்து விட்டுட்டான். இப்போ யாவரும் மனம் திரும்பும்படி கட்டளை கொடுக்கிறார். இப்போ நீ மனம் திரும்பு. இது வரைக்கும் செய்ததை விட்டுற, ஏன்னா உனக்கு தெரியாம நீ செஞ்சுட்ட. ஆனா இப்போ உனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே நீ செய்தினா தண்டனைக்குரிய ஆளா மாறுவே. இனிமே நீ செய்தினா தண்டனைக்கு ஒரு ஆளா மாறுவே. அதனால இன்னைக்கு மனம் திரும்பிடு, தீர்மானம் பண்ணிக்கோ. இனிமே இந்த வசனங்கள் எல்லாம் மனசுல வச்சுட்டு இப்படிப்பட்ட பாதையில நான் போகக்கூடாது, இப்படி என் வாழ்க்கையில நடக்கக்கூடாது, இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள நான் இன்வால்வ் ஆயிடக்கூடாது, நான் அவங்களோட போய் சேர்ந்துடக்கூடாது, அந்த ஆலோசனைக்குள்ள வந்துடக்கூடாது. என்னையும் பாதுகாக்கணும், என் பிள்ளைங்களையும் நான் பாதுகாத்து தான் ஆகணும். என்னைய நான் காத்துக்கொள்ளணும், என் பிள்ளைகளை நான் பாதுகாத்து தான் ஆகணும். ஆண்டவரே நம்ம மன்னிச்சிடுங்க நீங்க ஒரு வார்த்தை சொல்லு. கர்த்தர் இறங்குவார். அவர் மனதிருக்கம் உள்ள தேவன், அவர் மனதுருக்கம் உள்ள தேவன், அவர் மனதிறக்கம் உள்ள தேவன். அவர் நமக்காக இறங்குவார். அவர் நம்மை அழித்தாலும் அவரே காயம் கட்டி நம்மளை தூக்கி நிறுத்துவார். அவருக்கு முன்பாக நாம் சரியான வேதத்தை நிறுத்தும்படியாகத்தான் கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஆலோசனைகளை தருகிறார். ஏதாயும் ஒரு காரியம் இப்படி இருந்து உன் இருதயத்தை குத்தப்பட்டுச்சானா, தயவு செய்து அதை அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த விஷயம், இந்த வார்த்தை என் இருதயத்தை கூட பாதிச்சுதே, அப்ப நானும் இப்படித்தான் இருக்கிறேன்,
மன்னிச்சிருங்க சாமி, என்ன மன்னிச்சிருங்க சாமின்னு சொல்லு. உன் குடும்பத்துக்குள்ள வெளிச்சம் வரும், உன் வீட்டுக்குள்ள வெளிச்சம் வரும். நீ இருளிலே நடக்கிற ஒரு ஆளா இருக்க மாட்ட. எந்த காரியம் உன்னை இடர பண்ணதுன்னு உனக்கு தெரிஞ்சிடும். நீ அதுல இருந்து தப்பி வேற பாதையை சூஸ் பண்ணுவ. நீ வேற பாதையில நடக்க ஆரம்பிப்ப. அங்க சமாதானம் உண்டாகும். அந்த இடத்துல சமாதானம் நிச்சயமா இருக்கும். ஸ்தோத்திரம் ஐயா. Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தர் நம்மோடு பேசுறதான இந்த காரியங்கள் எல்லாம் நம்மை தள்ளி நரகத்துக்கு கொண்டு போவதற்கு அல்ல, அங்கிருந்து உன்னை தூக்கி எடுத்து தன்னோடு சேர்த்து கொள்ளும்படியாகத்தான், அங்கிருந்து உன்னை தப்புவித்து காப்பாற்றும்படியாகத்தான். இந்த பூமியிலும் நீ சுகமாய் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், சமாதானமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வீட்டிலும் சமாதானத்தோடு போய் சேர வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார்.